அனைவருக்கும் வணக்கம். திரு செங்கோட்டையன் அவங்க, திரு அமித்ஷா அவங்கள், அதுக்கப்புறம் திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்கலாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். முந்தினத்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்துல பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. பிரஸ் மீட் குடுக்க வந்து 10 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. திரு இபிஎஸ் தலைமை அவங்களுக்கு, அதிமுக தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பிரிஞ்சு சென்ற 3 பேரை சேர்க்கணும். அந்த 10 நாட்களுக்குள்ள இந்த வேலைய ஆரம்பிக்கணும். 10 நாட்களுக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெறைய பேர் நினைக்கிறாங்க. 10 நாட்களுக்குள்ள இந்த வேலைய தொடங்கணும் அப்படின்ற கருத்த தான் அவர் முன் வச்சிருந்தாரு. அந்த முன் வச்ச அந்த கருத்துக்கு அதுக்கு அடுத்த நாளே மீட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. போட்டு அவரை அந்த கட்சி பதவியெல்லாம் வந்து விலக்கியிருந்தாங்க. அவரா கட்சியில உறுப்பினரா தான் இருக்காங்க. கட்சியை விட்டு அவங்க வெளிய அனுப்பல. சோ அது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, ஹரித்வாருக்கு மன நிம்மதிக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹரித்வாருக்கு ராமர பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் அவரே குடுத்துட்டு போயிருந்தாரு. ஒண்ணு அவர் ஹிண்ட் அவரா குடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல தெரியாம அவர் உளறிட்டு போயிருக்கணும். அவர் இந்த மாரி உளர்ற மாரி அந்த இடத்துல அவர் கிடையாது. சோ அவரு ஹிண்ட் குடுத்து தான் போயிருக்காரு. நான் டெல்லிக்கு தான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து இந்த ஹரித்வார் எங்க இருக்கு, ராமர் கோயில் எங்க இருக்கு, இந்த மாரி கொஞ்சம் விவரம் அறிஞ்சவங்களுக்கு அங்க இருந்த பத்திரிகையாளர்களுக்கே உடனே தெரிஞ்சிருக்கும். குடுத்துட்டு உடனே கிளம்பிடுறாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து. சோ அவரு அந்த பிரஸ் மீட்லாம் பார்த்தோன்னே தெரியுது அவர் டெல்லிக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவங்கள சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல கூடுதல் சிறப்பம்சமா என்னன்னா, அஸ்வினி வைஷ்ணவா இருந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்களும் இருந்திருக்காங்க. சோ இப்ப இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அமலாக போகுது. அந்த விஷயம் அந்த முதல் நாள்ல இருந்தே அந்த விஷயம் எல்லாம் அமலாகுதா, அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குற மீட்டிங்ஸ்ல அவங்க இருக்காங்க. அதெல்லாம் பிஸியான மீட்டிங்ஸ்ல எல்லாமே இந்த அமைச்சர்கள்லாம் கூட சேர்ந்து ஒரு 45 நிமிஷம் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த எல்லா தலைவர்களும் சேர்ந்து சந்திச்சா எலெக்ஷன்ல என்னென்ன மாதிரி ஓட்டு சதவீதம்லாம் வரும், இந்த பிரிஞ்சு சென்ற தலைவர்கள் அவங்களோட சமுதாயம் என்ன, அவங்களோட பின்னணி என்ன, அவங்களால என்னென்ன ஓட்டுலாம் கிடைக்கும், இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்திக்கிறதுனால எந்தெந்த சமுதாய ஓட்டுலாம் போகும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 2021 எலெக்ஷன்லேயே வந்து திரு டிடிவி தினகரன் அவங்களே சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்கிட்டு எலெக்ஷனை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவங்க வந்து திரு ஓபிஎஸ் அவங்க இபிஎஸ் தலைமை இருந்தா அப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. அந்த 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 டயத்துல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அந்த இடத்துல திரு ஓபிஎஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இபிஎஸ் அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்திருந்தோம். அது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா டிஎம்கே அலையன்ஸுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு இன்னொரு 66 தொகுதிகளை வென்ற அதிமுக அவர் அமமுக முன்னேற்ற கழகம் ஓட்டு சதவீதம் சேர்த்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35 தொகுதிகள் இருக்கும். இன்னுமே எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த டிஎம்கே அலையன்ஸுக்கு டிஎம்கேக்கு கண்டிப்பா தனித்துவமா அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். இன்னும் சேர்ந்து சந்திச்சிருந்தாங்கன்னா இன்னும் அந்த பெர்செப்ஷன் கூடி இருக்கும். இவங்களுக்கு எதிராக அம்மாவுக்கு ஏடிஎம்கே இருந்துட்டு ஏடிஎம்கே ஓட்டு வெளியே போயிட்டு அந்த பிரச்சாரம் ஏடிஎம்கே அகைன்ஸ்டாவே பண்றாங்க. ஸோ அம்மாவுக்கு முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட வேணாம், நான் போய் டிஎம்கே ஓட்டு போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு மாறி இருக்கும். ஒரு சிலவங்க பிரச்சாரம் பண்ணலாம். ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு போய் டிஎம்கே போட மாட்டாங்க. இந்த ஈரோடு பை எலெக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 80% மேலே ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஐடிஎம்கே ஓட்டு போட்டவங்க எல்லாருமே சேர்த்து டிஎம்கே ஓட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துப்போம். சோ மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போடுறவங்க தான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. சோ இப்ப நம்ம எல்லாருமே பிரிஞ்சிருக்கோம். அவங்க ஒரு அணியா பிரிஞ்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா தனி அணியா பிரிஞ்சிருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸா ஒரு அலையன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிவிக்கே ஒரு ஓட்டு பிரிக்க போகுது. அதுக்கப்புறம் என்டிகே நாம் தமிழர் கட்சி ஒரு சீமான அவங்க ஓட்டு கொஞ்சம் பிரிக்க போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால திருப்பி அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு தேர்தலை சந்திச்சாதான் இது விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இபிஎஸ் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் திரு செங்கோட்டையன் அவங்களை பத்தி சொல்லணும்னா 1982லயே திரு எம்ஜிஆர் அவங்க 12 இளைஞர்களை அவரோட அமைச்சரவையில போடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. 12 இளைஞர்களை அவரோட அமைச்சரவையில சேர்க்கணும்னு சொல்லி பாக்குறாரு. அந்த பட்டியல்ல முதல்ல இருந்தவரோட பேரு செங்கோட்டையன் அவங்களோட பேரு. இபிஎஸ் அவங்க எல்லாம் இந்த எம்எல்ஏ எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சியில பெரிய அளவுக்கு வளர்ந்துறதுக்கு முன்னாடியே அவர் அந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு. மினிஸ்டர் பொசிஷன் எம்ஜிஆர் அவங்க கையிலேயே வாங்குற அளவுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. 1972 சேர்ந்ததுல இருந்து ஒரு கிளை செயலாளரா அந்த அந்த பொசிஷன்ல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு கட்சியை வளர்த்து வந்துட்டு இருக்காரு. சோ அதுதான் அவருக்கு சுவாரஸ்யமான விஷயம். அவரோட கருத்துக்கெல்லாம் டெல்லியில வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உங்களோட கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.